அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிபிஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து குளோபல் சக்தியூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வளர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சர்ச்சைக்குள்ளான பனாமா பத்திரிகைகளின் மூலம் வெளியிடப்பட்டுள்ள கொடுக்கல் வாங்கல்களுடன் தொடர்புடைய 65 இலங்கையர்களின் தகவல்கள் வெளியாகின. காணாமல் போனோர் தொடர்பில் வட மாகாணத்தில் சாட்சியங்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கைகள் நிறைவு. காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவிப்பு. அரசு சேவையில் உள்ளவர்களுக்கு வாகன உறுதி பத்திரங்கள் இன்னும் 2 வாரங்களில் வழங்குவதற்கு நடவடிக்கை. தேர்தலுக்கு எதிரான ஆர்ப்பாட்ட குழுவினருக்கும் கென்னிய போலீசாருக்கும் இடையில் முறுகல் நிலை முற்றியது. விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். சர்ச்சைக்குள்ளான பனாமா பத்திரிகைகளின் மூலம் வெளியிடப்பட்டுள்ள கொடுக்கல் வாங்கல்களுடன் தொடர்புடைய 65 இலங்கையர்களின் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பனாமாவின் மொசெக் பொன்சேகா நிறுவனத்தில் நிதி வைப்பு என்ற பயிலர்களில் நேற்றிரவு புலனாய்வு ஊடகவியலாளர்களின் சர்வதேச அமைப்பினால் வெளியிடப்பட்டது. இதன் அடிப்படையில் இலங்கையின் 3 நிறுவனங்கள், இடைத்தரகர்கள் எனப்படும் 7 பேர் மற்றும் நாட்டின் 53 தனியார் முகவர்கள் அடங்கிய விவரங்கள் இதன் மூலமாக வெளியிடப்பட்டிருந்தன. இதேபடி இதனூடாக இந்தியாவில் 1046 மற்றும் 728 தனியார் முகவரிகளும் குறித்த பட்டியலில் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் போனோர் தொடர்பில் வடமாகாணத்தில் சாட்சியங்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கைகள் நிறைவுக்கு வந்துள்ளதாக காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. காணாமல் போனோர் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை செய்யும் குழு ஒன்று அமைத்து நாளை முதல் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் HD குணதாச தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாணத்திற்கான சாட்சி விசாரணைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசு சேவையில் உள்ளவர்களுக்கு வாகன உறுதி பத்திரங்கள் இன்னமும் 2 வாரங்களில் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அரச பரிபாலன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கான ஆவணங்களை நிதி அமைச்சருக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அந்த அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. வாகனங்கள் பெற்றுக் கொள்வதற்கு தகுதியான அரசு ஊழியர்களுக்கு வாகன உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் சேவை காலத்தில் 60 ஆண்டுகள் நிறைவடையும் போது 3 வாகன உறுதி பத்திரங்கள் பெற்றுக் கொள்வதற்கு எதிராக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளது. குடிபோதையில் வாகனத்தை செலுத்திய பாடசாலை வேன் ஒன்றின் சாரதியை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் பிள்ளையந்தலை பகுதியில் பதிவாகியுள்ளது. நேற்று மதியம் பாடசாலை நிறைவடைந்ததன் பின்னர் பாடசாலை மாணவர்களை அவர்களது இல்லங்களுக்கு அழைத்துச் சென்ற குறித்த பாடசாலை வேனின் சாரதி போதையில் வாகனத்தை செலுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பல்வசோவிட்ட பகுதியைச் சேர்ந்த வேனின் சாரதியை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் வாகனத்தில் 8 மாணவர்கள் இருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நுவர்லியா அக்கரப்பத்தனை பகுதியில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட சிறுத்தை விஷம் கலந்த உணவு உட்கொண்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சுமித் பிறப்பட்டிய தெரிவித்துள்ளார். குறித்த சிறுத்தை உயிரிழந்திருந்த இடத்திற்கு அண்மையில் நாய்கள் 2 உயிரிழந்து கிடந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த நாய்களுக்கு விஷம் கலந்த உணவை வழங்கி சிறுத்தையை கொலை செய்திருக்கலாம் என திணைக்களத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மேலும் தெரிவிக்கின்றார். இது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். இவ்வாறான சம்பவங்களை தவிர்த்துக் கொள்வதற்காக ராணுவத்தினரை குறித்த பகுதிக்கு பாதுகாப்பிற்காக அனுப்புவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சுமித் பிளப்பட்டிய தெரிவித்துள்ளார். கடந்த 2 மாதங்களில் மாத்திரம் 5 சிறுத்தைகள் உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அக்கரப்பத்தனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரஸ்டன் தோட்டத்தில் நேற்று காலை இந்த சிறுத்தையின் உணவு மீட்கப்பட்டது. இதேவேளை நேற்று முன்தினம் அக்கரப்பத்தனை பிரஸ்டன் தோட்டத்திலிருந்து உயர்ந்த நிலையில் சிறுத்தையுடன் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. தங்களின் வீடுகளில் உள்ள செல்ல பிராணிகளை சிறுத்தைகள் கொன்று உட்கொள்வதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். சில சமயங்களில் தங்களையும் தாக்கியுள்ளதாக பிரதேசவாசிகள் மேலும் குறிப்பிட்டனர். ஆத்திரபுரிய பிரதேசத்தில் வீடொன்றில் பெண்ணொருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நேற்று மதியம் குறித்த பெண் வீட்டில் தனியாக இருந்த சந்தர்ப்பத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த பெண்ணின் கணவரும் பிள்ளைகளும் காலை 8 மணியளவில் வீட்டிலிருந்து சென்றுள்ளதாகவும் இதற்கு பின்னர் ஏதேனும் அசம்பாவிதம் சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதன்போது வீட்டில் இருந்த அலுமாரியும் திறந்திருந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். உயிரிழந்த பெண்ணின் கழுத்தில் காயம் காணப்பட்டுள்ளதாகவும் மேலும் போலீசார் குறிப்பிட்டனர்.
நாட்டின் பல மாவட்டங்களிலும் இன்று மாலை மழையுடனான வானிலை நிலவக்கூடிய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவலை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். நாடு முழுவதிலும் மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் தொடர்ந்தும் அதிகரித்து காணப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். கிழக்கு, ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் அதிக மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காலி தொடக்கம் பொத்தியில் ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசும். நாட்டை சூழவுள்ள கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாத போதிலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். அந்த வார்த்தையுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மத்தியால செய்தி அறிக்கையை 10:25 மற்றும் 11:25 மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை மதியம் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.